இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக்கோங்க. சப்ஸ்கிரைப்னு ஆனதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் ஒன்று விசிபிள் ஆகும். அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ண உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அன்பாக்சிங் வந்து பார்த்திங்கன்னா நோக்கியாவில் ஒரு பேசிக் மொபைல் வாங்க நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த மொபைலோட நேம் வந்து பார்த்திங்கன்னா Nokia 105. இந்த மொபைலோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1100 ரூபாய்க்கு பிலோ தான் வருது. ஸோ வேணும் அப்படிங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் ரெண்டோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலிமா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சேனலும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதை வந்து அன்பாக்சிங் பண்ணி எப்படி இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஓகே, நான் கவரை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, கவரை ஓப்பன் பண்ணிடலாம். கவரை விட்டு வெளியில் எடுத்தோம் அப்படின்னா மொபைலோட பாக்ஸ் இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. நல்லா பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா எல்இடி டார்ச்சு, அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் பை டைம் வந்து பார்த்திங்கன்னா 15.7 ஹவர்ஸ் போட்டுக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு முறை சார்ஜ் போட்டால் போதும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. 1.8 டிஸ்பிளே வருது. ஸோ ஓகே, இந்த கவர் வந்து ஷீல்டை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னா உள்ளே நம்ம மொபைலை வெளியில் எடுத்து பார்ப்போம். மொபைல் வந்து பார்த்திங்கன்னா டாப்லேயே கொடுத்துருக்காங்க. மொபைல் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கலர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர். கவர் தவிர வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மொபைலுக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. 800 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலுக்கு போதுமான பேட்டரி தான். ஓகே, ஓரமோஸ்ட் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க குயிக் ஸ்டார்ட் கைடோட. அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி பின்னோட வருது. ஓகே, இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா மொபைலுக்குள்ளே இருக்கிறது. இந்த மொபைலுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி இன்செர்ட் பண்ணி பார்ப்போம். இதுக்கு வந்து டாப்லேயே வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 3.5 mm ஆடியோ ஜாக்கும் இருக்காங்க. ஆன் பண்ணலாம். ஃபோனை முன்னாடி கொண்டு வா நீ. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நோக்கியாவிலே வர ஸ்னேக் கேம் இது மாதிரி சின்ன இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் வந்து ஒரு ஃபியூச்சர் மொபைல் வாங்கணும் அப்படின்னா இந்த மொபைல் வாங்கிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் போட்டால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நமக்கு ஒரு 10 days வந்து 1 week வந்துச்சுன்னா கூட பெட்டர் தானே. நமக்கு வந்து ஏதாவது லாங் ட்ராவல் போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மொபைல் நம்ம கூட எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இப்போ வர ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே ஒரு நாளைக்கு இல்லைனா 2 நாளைக்கு ஒரு வாட்டி சார்ஜ் போடுற மாதிரி சுச்சுவேஷன் தான் வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு மொபைல் வாங்கிட்டு வெறும் கால் மட்டும் பேசுகிறீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ எவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறொரு அப்டேட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.